வெந்தயம் அதிகமாக சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை பற்றி அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக குளிர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு உணவுன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் வயிற்று வலி பிரச்சனை, வயிற்றுப்போக்கு பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறப்போ வெந்தயத்தை சாப்பிட்டா சரி வந்துடும் சொல்லுவாங்க. ஆனால் சரி வந்துருங்க. அதே நேரத்தில் தலைமுடி கொட்டுற பிரச்சனை, தலைமுடி வளர்ச்சி அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அழகு சாதன பொருட்களில் பயன்படுத்துறதுன்னு சொல்லி பல்வேறு விதத்தில் வெந்தயத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய நன்மைகள் கொடுத்தாலும் ஒரு சில தீமைகளும் இருந்துகிட்டு தாங்க இருக்கு. வெந்தயத்தை அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பக்க விளைவை தான் ஏற்படுத்தும். வெந்தயத்தை கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. கர்ப்ப காலத்துல வெந்தயத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாது. வெந்தயத்தை தினமும் அதிகமான அளவுல நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா உடல்ல தேவையில்லாம வியர்வைகள் அதிகமா சுரக்கும். பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ரத்தப்போக்கினப்போ வெந்தய விதைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில பக்க விளைவுகளையும் ஏற்படுத்திடும். இது குளிர்ச்சி அதிகம் நிறைஞ்சது அப்படிங்கிறதுனால தலைவலி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா வெந்தயத்தை சாப்பிடக்கூடாது. சில பேருக்கு டஸ்ட் அலர்ஜி எனப்படக்கூடிய தூசி அலர்ஜி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கும். அவங்க வெந்தயத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா ஜலதோஷம் இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிடும். மூச்சு திணறலையும் ஏற்படுத்திடும். அதே மாதிரி சிலருக்கு ஒவ்வாமை பிரச்சனை, அலர்ஜி பிரச்சனை இருக்கும். அதற்கு முக்கியமான காரணம் வெந்தயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வாமை பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா வெந்தயத்தை தவிர்க்கிறது நல்லது. சில பேருக்கு ஒவ்வாமையுடைய அறிகுறிகள், மார்பு வலி, அதுக்கப்புறம் முகத்துல வீக்கம், சுவாசிக்கிறதுல சிரமம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அவங்களும் வெந்தயத்தை சாப்பிடுறது தவிர்க்கிறது நல்லது. வெந்தயத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறப்போ அதோட ரெரட்டோஜெனிக் அப்படிங்கிற அந்த திறன் பிறப்பு குறைபாடுகளை ஏற்படுத்துவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கு. சர்க்கரை நோயாளிகள் மருந்துகள் எடுத்துக்கொள்ற இடத்துல வெந்தயத்தை அதிக அளவுல சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரையோட அளவை திடீர்னு குறைச்சிடும். திடீர்னு சர்க்கரையோட அளவு குறைஞ்சிச்சுன்னா உடல்ல பலவிதமான பிரச்சனைகள் உண்டாக்குறதுக்கு அதுவே வழிவகை செஞ்சிடும். வெந்தயத்தை தினமும் தொடர்ந்து அதிக அளவுல சாப்பிட்டுட்டு வரீங்கன்னா உடல்ல தோல் பிரச்சனை ஏற்பட்டு உடல் முழுக்க சிவப்பாக வீக்கம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிடும். வெந்தயத்தை அதிக அளவுல எடுத்துக்கொள்றப்போ வயிற்றுப்போக்கு, குமட்டல், வாயு பிரச்சனை, சிறுநீர் கழிக்கிறப்ப அதிகமான துர்நாற்றம், இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாக இருந்துரும். வெந்தயத்தை அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவாங்க. முகத்துல பூசணும்னா முகம் நல்லா மென்மையா மாறிடும். முகம் மென்மையா மாறிடும். ஆனா உள்ளுக்குள்ள சாப்பிட்றப்போ முகத்துல அதிக அளவு வறட்சியை ஏற்படுத்துறதுக்கும் வெந்தயம் தான் காரணமாகி இருக்கு. ஸோ வெந்தயத்தை குறைவாக சாப்பிட்றது நல்லது. ஸோ இது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றப்போ நெஞ்சரிச்சல், அஜீரண பிரச்சனை எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் வெந்தயம் சாப்பிடக்கூடாதுன்னா கர்ப்பிணி பெண்கள் வெந்தயத்தை சாப்பிடக்கூடாது. என்ன காரணம்னா குமட்டல் பிரச்சனை ஏற்படும், செரிமான பிரச்சனை ஏற்படும். அதனால இதை எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது. சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை எடுத்துக்க கூடாது. அதுவும் சுவாச பிரச்சனைக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா வெந்தயத்தை எடுத்துக்கவே கூடாதுங்க. அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தத்திற்காக மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்களாக நீங்க இருந்தீங்கன்னா வெந்தயத்தை எடுத்துக்கொள்றத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா ரத்த அழுத்தத்துல மாறுபாடு ஏற்படுத்தும். ஸோ இதனால ரத்த அழுத்தம் பல மடங்கு குறைஞ்சிரும். திடீர்னு குறையக்கூடாது, திடீர்னு ஏறக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலும் சிக்கல் தான். அடுத்து பார்த்தோன்னா பெண்கள் வெந்தயத்தை சாப்பிடலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். பெண்கள் வெந்தயத்தை தினமும் சாப்பிடலாம், அளவோட சாப்பிடணும். பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு வெந்தயம் பயன் இருக்கிறது. அளவோட சாப்பிட்ட அளவுக்கு மீறினா நிச்சயமா ஆபத்து தான். கர்ப்பிணி பெண்கள் நிச்சயமா தவிர்த்துருங்க, சாப்பிடக்கூடாது. முக்கியமா எனக்கு குளுமை ஒத்துக்காது, கூலிங் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க வெந்தயத்தை தினமும் சாப்பிடவே வேண்டாம். ஏன்னா வெந்தயம் இன்னும் பல மடங்கு கூலிங்கை கொடுக்கறது. அதனால கூலிங் இருக்கிறது ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க வெந்தயத்தை சாப்பிடாதீங்க.